வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருதே இந்த சுரக்காய் தான். நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே அதிகம் உள்ள இந்த சுரக்காயில் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் சுரக்காய் கிரேவி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி தயார் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேன். சுரக்காய் முதல்ல தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதனோட தோலை பூரா இந்த மாதிரி சீவி எடுத்துடணும். சுரக்காய் முழுசும் இந்த மாதிரி தோல் சீவினதுக்கப்புறம் காய் நறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோக் மூலமாக நெருக்கி இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா சுரக்காய் கிரேவி செய்யும்போது இந்த மசாலா எல்லாமே இந்த காய்க்குள்ளே நல்லா சார்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சுரக்காயும் சீக்கிரம் வெந்து வரும். சுரக்காய் முழுசுக்கும் இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டாக நான் கட் பண்ணி பொடிப்படியாக நறுக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நான் இதில் ஒரு பாதி அளவுக்கு தான் சமைக்க போகிறேன். அதனால் பாதி அளவு சுரக்காயை மட்டும் நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். சுரக்காய்க்கு உள்ளே விதை இருக்கும். விதை உங்களுக்கு முத்தாமல் நல்லா பிஞ்சு விதையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த விதையோட சேர்த்தே சமைச்சிடலாம். ரொம்ப முத்தி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விதையை எடுக்கணும். ஏன்னா சுரக்காயோட விதையிலையும் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் விதையோட தான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம சுரக்காய் கிரேவி தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கிரேவி தயார் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. உளுந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்தளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். நான் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சமாகவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு ரெண்டுமே அதனோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். தக்காளியையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இப்போ அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுட்டு மற்ற மசாலா பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவை எண்ணெயில் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த சுரக்காய் இது கூட சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா சுரக்காய் ரெண்டுமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கறினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த சுரக்காய் மசாலா ரெண்டோட ராஸ்மல் நல்லா போயிடும். இந்த டைம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவை கிடையாது. நடுவில் ஒரு தடவை மூடியை திறந்து திருப்பியும் நல்லா கலந்து விட்டுக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சுரக்காய் நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதே மாதிரி சுரக்காய் பாதி அளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பியும் கறினால் நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த சுரக்காய் வேகிறதுக்கு தேவையான நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சுரக்காய் மசாலாவுக்கு தேவையான உப்பையும் அந்த டைம் சேர்த்துடணும். இப்போ நல்லா அதை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுரக்காய் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுரக்காய் போக்குனால் நல்லா குத்தி எடுத்ததுனால அந்த மசாலாக்கள் எல்லாமே இந்த சுரக்காய்க்குள்ளே நல்லா சார்ந்துருக்கு. சுரக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான கிரேவியாக வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நம்மளோட சுரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சுரக்காய் கிரேவி நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இட்லி தோசை கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனைனால கஷ்டப்படுறவங்க, மூல நோயினால் அவதிப்படுறவங்க எல்லாருக்கும் இந்த சுரக்காய் ரொம்பவே நல்லது. ரொம்ப ஆரோக்கியமான இந்த சுரக்காயை வச்சு நீங்களும் இன்றைக்கே இந்த மெத்தடில் சுரக்காய் கிரேவி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.